நண்பர்களே, நம்ம எல்லாரும் நம்ம குடும்பத்துக்கும் நமக்கும் ஏதாவது ஒரு வகையில வருமானம் கொண்டு வரணும்னு நினைப்போம். இது டெய்லி வருமானமாக இருக்கலாம், இல்லைன்னா மாத வருமானமாகவும் இருக்கலாம். இந்த வருமானத்தை 2 வகையா பிரிக்கலாம். அதாவது ஆக்டிவ் இன்கம், பாசிவ் இன்கம். செயல் வருமானம், செயல் அற்ற வருமானம். செயல் வருமானம் அப்படிங்கிறது நம்ம ஏதாவது ஒரு செயலை செய்து அதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற வருமானம். இதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம டீச்சிங் அல்லது வீட்டில் இருந்து டியூஷன் எடுக்கிறது, விவசாயம் பண்ணுறது, ஏதாவது சேல்ஸ் பண்ணுறது, ஒரு கடை வச்சு நடத்துறது, ஸ்டோர்ஸ் வைக்கிறது, காய்கறிகள் விற்கிறது, ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செய்து அதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற வருமானம் செயல் வருமானம். அதாவது பணத்தை நம்ம போய் தேடி நம்ம கொண்டு வர்றது செயல் வருமானம். செயலற்ற வருமானம் அப்படிங்கிறது நம்ம எதுவுமே செய்யாமல் நம்மளை தேடி வர்ற வருமானம் செயல் அற்ற வருமானம். இதற்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, வீடுகள் கடைகள் கட்டி வாடகைக்கு விடுறது, அல்லது ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இப்போ நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்திருக்குது. நம்ம மொத்தமாக ஒரு தொகை போட்டுட்டோம் அப்படின்னா மாதமாகவோ அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறையாகவோ அல்லது வருடத்துக்கு ஒரு முறையோ நம்ம அக்கௌண்ட்டுக்கு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். இது செயல் அற்ற வருமானம். இந்த மாதிரி செயலற்ற வருமானத்துக்கு இன்னும் என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, பென்ஷன் வர்றது, இன்னும் ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இது எல்லாமே செயலற்ற வருமானம். ஃப்ரெண்ட்ஸ், செயல் வருமானம் எப்போ நமக்கு அவசியம் அப்படின்னா, நம்ம இளமையாக இருக்கும்போது, நம்ம கை கால்கள் நல்லா இருக்கும்போது, நம்ம நல்லா மன தைரியத்தோடு இருக்கும்போது இந்த செயல் வருமானம் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதே நேரத்தில் செயலற்ற வருமானம் எப்போ நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னா, மனம் சோர்ந்து போகும்போது, உடல் சோர்ந்து போகும்போது, வயது அதிகமாகும் போது, நம்மளால் இனி வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படும் போது இந்த செயலற்ற வருமானம் நமக்கு ரொம்ப கை கொடுக்கும். இந்த செயலற்ற வருமானம் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா, செயல் வருமானம் எப்போ நல்லா இருக்குதோ அப்போவே நம்ம இந்த செயலற்ற வருமானத்திற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்திடணும். செஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வயது ஆக ஆக செயல் வருமானம் குறைய குறைய செயலற்ற வருமானம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் வருமானம் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்னா யோசிங்க, அது செயல் வருமானமா செயலற்ற வருமானமா? செயல் வருமானம் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்னா உடனே ஏதாவது ஆக்ஷன் எடுங்க, செயலற்ற வருமானம் உங்களுடைய வாழ்க்கையில் வர்றதுக்கு. இந்த செயலற்ற வருமானம் நம்மளுடைய வாழ்க்கையில் அதிகரிச்சுட்டு அப்படின்னா நம்ம வயசாகும் போது நம்ம ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நினைக்கலாம், நான் எப்போ நிதி சுதந்திரம் உள்ள மனிதனாக இருப்பேன் நம்ம கேட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய மாத செலவுகளை எல்லாம் இந்த செயலற்ற வருமானத்தால் நம்மளால் கவர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நிதி சுதந்திரம் உள்ள மனிதர்களாக இருக்க முடியும். ஆகவே நண்பர்களே, செயலற்ற வருமானம் இதுவரைக்கும் இல்லாட்டாலும் பரவாயில்ல, இனிமேல் கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் எடுங்க. செயலற்ற வருமானம் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரம் சோனி.